ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாக் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து ஏஐ டூல்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி வந்து நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் எந்த ஸ்டோரியுமே மைண்டில் வச்சுருக்கல. பட் ஆனால் ஒரு ஒரு குழந்தையோட ட்ராயிங் வந்து உங்ககிட்ட இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஒரு கிட்டாகவே இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு இமேஜினேஷனில் ஏதோ ஒரு ட்ராயிங் வந்து இருக்குது. லைக் ஆரஞ்சுக்கு வந்து ஹேண்ட்ஸு லெக்ஸ் இருக்கிற மாதிரி, ஸ்மைலி போட்டிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ட்ராயிங் வந்து உங்கள்கிட்ட இருக்குது இமேஜினேஷனில். ஸோ இந்த ட்ராயிங்கை வச்சு நம்ம எப்படி ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ChatGPTயை வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்டோரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ வந்து ChatGPT நான் வந்து 50 ஐடியாஸ் வந்து கேட்டிருக்கேன். 50 ஸ்டோரி, எஜுகேஷ்னல் ஸ்டோரி ஐடியாஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 50 ஸ்டோரி டைட்டில்ஸ் மட்டும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த டைட்டில்லேருந்து ஒரு டைட்டிலை சூஸ் பண்ணி இதுக்கு ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குரிலோட ஸ்டோரி வந்து எனக்கு வந்து வந்திருக்கு, ரைட். ஸோ இந்த ஸ்டோரியில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த சாமி இருக்குல்ல, ஸோ அந்த சாமிக்கு எனக்கு ஒரு இமேஜ் வேணும். என்கிட்ட ட்ராயிங் கிடையாது. ஸோ அந்த இமேஜை நான் எங்கேருந்து போய் எடுக்க போகிறேன்னா கேன்வாலேருந்து எடுக்க போகிறேன். ஸோ நம்ம கேன்வாக்கு போகிறோம். கேன்வாவில் வந்து ஃப்ளையர் A4 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளையர் அப்படின்ற A4 ஷீட் இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலமெண்ட்ஸில் போய் நமக்கு தேவையான இமேஜஸை வந்து சர்ச் பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நீங்களே இமேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ராயிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அப்லோட், அதாவது உங்களோட இமேஜை வந்து கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமில் அந்த அப்லோட் ஆப்ஷனில் கேன்வாவில் உள்ளதில் உங்களோட இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அதை உள்ளே கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இதை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து அடுத்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டில் நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து என்கிட்ட ட்ராயிங் இல்லைல்ல, ஸோ வந்து அந்த சாமி, அந்த ஸ்குரிலை பற்றி ChatGPTயவே வந்து நான் டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். அந்த சாமின்ற ஸ்குரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது டிஸ்கிரைப் பண்ணுறப்ப நான் அதை போய் மேஜிக் ஆர்ட் அப்படின்னு சொல்லி, மேஜிக் மீடியா அப்படின்னு சொல்லி கேன்வாவில் இருக்கிற ஆப்ஷனில் நான் போய் இந்த டெக்ஸ்ட் டு இமேஜ்க்கு நான் வந்து டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி சாமி ஸ்குரில் வந்து இப்படி இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணித்தான்னு. ஸோ எனக்கு வந்து ஒரு 4 இமேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 இமேஜை வச்சு தான் வந்து நான் அனிமேஷன் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ராயிங்காக இருந்தால் இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்கும். கேன்வா இமேஜஸை வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோட லிங்க் தான் அது. ஸோ அதில் வந்து நம்ம ட்ராயிங்ஸ் எதுனாலும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அனிமேஷன் கேரக்டர் எதுனாலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து அதை அனிமேஷன் வந்து பண்ணிக்க முடியும். கீழே வந்து எரேசர் அண்ட் உங்களுக்கு வந்து ஹைலைட்டர் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் வந்து தேவை. இப்போ நான் வந்து அந்த காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா இது வந்து இப்போ அந்த சைடு உள்ள கால் மட்டும் செலக்ட் ஆகாமல் கால் பக்கத்தில் உள்ளது எல்லாமே கொஞ்சம் இதுவாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து டெலிட் பண்ணி விட்டால் தான் எனக்கு ஸ்குரிலோட கரெக்டான இமேஜ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வேணுன்ற பார்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வேணான்ற பார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிடணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து கரெக்டான இமேஜ் வந்து உங்களுக்கு அனிமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ட்ராகிங் பண்ணுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காமிக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அனிமேஷன் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து சாம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அனிமேஷன் எவ்வளோ நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் உள்ள இவ்வளோ ஆப்ஷன்ஸ்லேயும் நீங்கள் வந்து அனிமேஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஜம்பிங்கு, ஃபன்னி, டான்ஸு, வாக்கிங், இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ண முடியும். பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோவாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் சீன்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள்
கேன்வாவில் அந்த மாதிரி நீங்கள் வந்து CapCut மூலிமா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி ஆட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவருக்கு நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவருக்கும் நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி நீங்கள் ChatGPTயில் கேட்டிருப்பீங்கள்ல, அந்த ஸ்டோரிக்கு நீங்களே வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இல்லாட்டி AI வச்சு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். ஸோ தட் அது வந்து இப்போ வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டோரி இது மூலிமா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.